ஓபிஎஸ் அணியிலிருந்து ஓபிஎஸ் வருகைக்கு முன்பே திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்துக்கு திமுகவில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. டெல்டா மாவட்ட மன்னராக திகழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கிணங்க ஓபிஎஸ் வருகைக்கு முன்பே உரிமை மீட்பு கழகத்திலிருந்து விலகி அறிவாலயத்தில் அடைக்கலமானார். இவர் தனது டாக்டர் மகன் பிரபுவுடன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து கட்சியில் இணைந்த போதே அவருக்கு தேர்தலில் போட்டியிட 1+1 என 2 தொகுதிகளை ஒதுக்குவதாக ஸ்டாலின் உறுதிமொழி அளித்திருந்தார். அப்போது நாம் ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கம் மீண்டும் போட்டியிடுவார் என வேந்தர் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டிருந்தோம். மற்ற ஊடகங்கள் வைத்தியின் மகன் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறி வந்தன. இந்த நிலையில் நேற்று தனது சென்னை டிஃபென்ஸ் காலனி வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுடன் வைத்தியலிங்கம் கலந்துரையாடிய போது மீண்டும் வைத்தியலிங்கமே போட்டியிட்டால் அவருக்குள்ள செல்வாக்கில் வெற்றி பெற வாய்ப்புகள் எளிதாக இருக்கும் என அறிவுரை கூறியுள்ளனர். ஏனெனில் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து பதவி விலகிவிட்டு திமுகவில் இணைந்திருப்பதாலும் தொகுதி முழுவதும் இவருக்கு இருக்கும் செல்வாக்கு காரணமாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்பது கணக்கு. மாறாக மகன் பிரபுவை தொகுதியில் அறிமுகப்படுத்தி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது சற்று கடினமான வேலையாக இருக்கும் என்பதால் வைத்தியலிங்கமே தேர்தலை எதிர்கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்று பிற்பகல் 2:45 மணியளவில் தனது நலன் விரும்பிகளுடன் அண்ணா அறிவாலயம் சென்ற வைத்தியலிங்கம் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப விண்ணப்பத்தை நிறைவு செய்து கொடுத்துள்ளார். இதன் மூலம் உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கம் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வைத்தியின் வலது கரமும் பினாமி என கூறப்படுபவருமான மணப்பாறை ராஜ்மோகன் திமுக ஒதுக்கும் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் மிகுதி என்பதும் தெரிய வந்துள்ளது. மணப்பாறை தொகுதி தற்போது மனிதநேய மக்கள் கட்சியிடம் உள்ளது. அதன் தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் அப்துல் சமது. மணப்பாறை தொகுதியை கூட்டணி கட்சிக்கு, அதாவது மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்காமல் திமுகவுக்கு ஒதுக்கி அதில் தனது வலதுகரமான மணப்பாறை ராஜ்மோகனை போட்டியிட செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரிடம் வைத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளாராம். இதனை ஏற்றுக்கொண்ட திமுக தலைமை மற்றும் திமுக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வேலூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். இதன் அடிப்படையில்தான் திமுகவில் வைத்தியலிங்கம் விருப்ப விண்ணப்பம் வழங்கிய போதே அவரது தீவிர நலன் விரும்பியும் பினாமியுமான ராஜ்மோகன் 25,000 ரூபாய் செலுத்தி தன் பங்குக்கு விருப்ப விண்ணப்பம் வழங்கியுள்ளார். ஒரத்தநாடு மற்றும் மணப்பாறை தொகுதிகளிலும் வைத்தி மற்றும் ராஜ்மோகனை தவிர குறிப்பிடத்தக்க உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்பதால் திருவாளர் வைத்தியலிங்கத்துக்கு 1+1 என்பது உறுதியாகி உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து GL நரசிம்மன்.